சார் இந்த கேஸ் கையெடுத்து கும்பிடுறேன். இந்த சார் என்னைக்குமே ஐபிஎஸ் ஐஏஎஸ் பட்டை அடிக்கிற வேலையெல்லாம் விட்டுடுங்க. போதும் ஜால்ரா அடிச்சதுலாம். சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? என்ன டிகிரி? நீங்க பேரை போட போகும்போது எஸ்எல்சி பாஸ் பண்ணீங்களா இல்லையா? எஸ்எஸ்எல்சி, பியூசி, அப்புறம் என்ன அப்படி போடுவீங்களா? ஏங்க இதெல்லாம் பட்டம், வேலைக்கு வர்ற ஒரு படிப்பு. இதை வச்சு கூத்தடிக்க முடியாது. சாகர வரைக்கும் எத்தனை கோர்ட்ல உள்ள போயிருக்கு. இதை பத்தி பேச வேணாம் சார், வேஸ்ட் அவரு. முக்கியமான நோக்கம் என்னன்னா, அந்த ஒரு பச்சை பாப்பா, ஒரு நாட் பச்சை குழந்தை, ஒரு 10 வயசு படிக்கிற குழந்தைய பாப்பாவை நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. நான் கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப டிலேடா பார்ப்பேன். ஏதாவது முக்கியமானதுன்னா எனக்கு வேண்டியப்பட்டவங்க அதை அனுப்பிச்சு விட்டாங்க. ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு 10, 20, 30 பேர் என்கிட்ட பேசினாங்க. சார் இதை கொஞ்சம் பாருங்க ஐயா அப்படின்னா. பார்த்த பிறகு தான் பார்த்து இங்க நடந்திருக்க என்ன இருக்கு அப்படிங்கும்போது சீக்வன்ஸா அதெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு, அல்ல நல்லது நான் போக வேண்டியதுக்கு ஒரு அவசியம் இருக்கு. ரிட்டையர் ஆகிறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல மண்டையை போட்டுருவோம். அதுக்குள்ள என்ன காரணம் என்ன வரும் அப்படிங்கிறது சொல்லி யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா போலீஸ் என்னைக்குமே ஒரு கார்டடா வரும், பாதுகாக்கப்பட்டதா, ரகசியத்தை காப்பாத்திக்கிட்டு வெளியே சில தகவல் விடாம இருப்பாங்க. ஏதோ பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி அவங்களோட நினைப்பு. நான் இருக்கும்போது அப்படிதான் இருந்தேன் அப்படின்னா அப்படி இல்லை. டைரக்டா பிரஸ் சொல்லிடுவேன். எத்தனை கிரைம் நடக்குதோ ஒரு அன்றாட கிரைம் வெளியே தொங்க போட்டுருவேன். இப்போ இருக்கட்டும் சார். இதுல வந்ததுக்கு நோக்கம் என்னன்னா, இப்ப ஒண்ணு நடந்த குற்றம் அது சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொல்ல குய்வரிங் பாபாரிட்டி. அப்ப உதடெல்லாம் நடுங்குது அப்படின்னாங்க சில பேருக்கு. அதெல்லாம் இட்ஸ் ட்ரூ. நான் அதை டிராமடைஸ் பண்ண வரல. ஆனா அந்த குற்றம், அந்த பாப்பா 10 வயசுக்குள்ள பாடா படுத்தி செத்து போயிட்டாங்க. நீதி வழங்கணும் அப்படின்னா என்ன நீதினா எல்லாரும் என்ன சொல்ல, கடுமையான தண்டனை வழங்கணும். அப்படிப்பட்ட தண்டனை சட்டத்தில் இல்ல. கடுமையான காடு மையான அப்படி எதுவுமே இல்ல. ஆனா தண்டனை இதுக்கு எப்பயுமே 20 வருஷம் அல்லது தூக்கு. 20 வருஷம் லைஃப் வந்து அதிகமா குறைச்சா 14 வருஷம் வரும் அதிகமா. தட்ஸ் ஆல். அப்படி இருக்க போகும்போது இந்த முதல்ல இன்வெஸ்டிகேஷன், அதுக்கு அடுத்தது இவங்க சாட்சியம் என்னென்ன பண்ணிருக்காங்க, இது போக உயர் அதிகாரிகளுடைய பங்கு என்ன. உயர் அதிகாரிகள் எஸ்பிக்கு மேல வரைக்கும் இந்த புலன் விசாரணையில பங்கு என்ன, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் உண்மையிலே கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யறாங்க, இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டு உழைக்கிறவங்க யார், இன்ஸ்பெக்டரா, சப் இன்ஸ்பெக்டரா, உயர் அதிகாரியா, அது ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி அதை விளக்கி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது உங்களுடைய கேள்வியை நான் பேஸ் பண்றேன். முதல்ல வழக்க போட்டிருக்காங்க. வழக்க போட்டவுடனே இந்த வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்றது நான் கேள்விப்பட்டேன். ஓரளவுக்கு தவறா கூட இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் போலீஸா ஆர் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சொல்லி கேள்விப்பட்ட. கரெக்ட் தானே? இன்ஸ்பெக்டர் பண்றேன். ஆனா பெண்ணா? ஆண். நல்லா தெரியுமா சார்? ஓரளவுக்கு பெண் இருக்காங்க. அதெல்லாம் விவரமா போட்டிருக்காங்க. ஒரு இதுல இருந்து ஆரம்பிக்க சார். ஒரு பெண் அதிகாரியை போட்டுறாங்க. அவங்க இன்ஸ்பெக்டர் ரேங்க். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த அம்மா கதறுது, உள்ளதுக்குள்ள போக வேண்டாம். உள்ளதுக்குள்ள அந்த அம்மா யாரு, அந்த ஃபேமிலிக்குள்ள போக கூடாது. அது இன்வெஸ்டிகேஷன்ல வராது. நடந்தது குற்றம் பிளஸ் ரேப் அப்படி நீங்க சொல்றீங்க போலீஸ்ல. அதுக்கு வேண்டிய சார்ஜ் ஷீட், அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு மட்டும்தான் ட்ரையல் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேல போனோம்னா நம்ம தப்பு பண்றது மாதிரி ஆகும். யாரையோ ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்றது மாதிரி ஆகும். அது நம்மளோட பர்வியூ அல்ல, மற்றவங்க பண்ணுவாங்க. இது இப்ப இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணா கூண்டுல போய் யாரு நிப்பா? இதே இன்ஸ்பெக்டர் தான் நிப்பாங்க. ஆனா இதுக்கு பதிலாக அரசாங்கம் உயர் அதிகாரிகள் இருக்காங்க. யாருன்னா எஸ்பில இருந்து டிஜிபி வரைக்கும் இருக்காங்க. இந்த அதிகாரிகள் வந்து எல்லாருமே பாப்பாங்க, போவாங்க, எல்லாம் செய்வாங்க, வருவாங்க. இந்த இடத்த இப்படி பாப்பாங்க. ஒண்ணு நீங்க போட்டோ எடுத்து போடுங்க, டிஜிபி வந்தா, ஐஜி வந்தாங்க, எல்லாம் போடுங்க, நல்லதுதான். ஆனா ட்ரையல் ஒண்ணு நடக்கும் இல்லையா, அதுல இவங்களுடைய பங்கு எப்படி இங்க பாருங்க. எவ்வளோ? இதைத்தான் நீங்க காட்டும். எவ்வளவு பெருசு? இதுக்கு என்ன சார் பேரு? ஜீரோ. அப்படின்னா உண்மையில நானும் ஐஜி தான். நானும் இங்க வந்து வேடிக்கை பார்த்தேன்னு வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு கோயில்பாளையம் ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல 2006 நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு குற்றம் நடந்தது. சாருக்கு அனைமா தெரியும். பொம்பளை புள்ளிய கூட்டு போய் இப்ப ரேப் பண்ணி கொன்னு பெரிய குணத்துல ஒரு கவுண்டர் குணத்துல போட்டு அது 250 மீட்டர் அதுல இருந்து எடுக்கப்பட்ட. அது போட விரும்பல. அதே கேஸ் தான் நடந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கேஸ்லயும் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு உதாரணம் யாரோ டார்கெட் பண்ணி நினைப்பீங்களா, அது முடியாது உங்களால. அந்த கேஸ்ல நான் இன்ஸ்பெக்டருக்கு உதவி தான் செய்யறேன், எஸ்பியா இருந்துகிட்டு. ஆனா அந்த கேஸையும் நானே இன்வெஸ்டிகேஷன் எடுத்திருந்தேன்னா கோயம்புத்தூர் மக்கள் வந்து இவரே வந்து எடுக்கிறாரா அப்படின்னு இவரே கோர்ட்டுக்கு போவார்.
அப்படியே சார்ஜ் ஷீட்ல இவரே கையெழுத்து போடுவாரு, விட்னஸ் இவரே விசாரிப்பாரு, ரிட்டன் ஆர்குமெண்ட் கோர்ட்ல இவரே சமைப்பாரு, அப்பீலுக்கு போகும்போது இவரே போவார், அக்யூட்டல் ஆச்சுன்னு எகென்ஸ்டா போவாரு, குறைஞ்ச தண்டனை அதிக தண்டனைக்கு இவரே போவார். என்ன மனுஷன் அப்படிங்கிற பேரை நான் எடுத்துப்பேன். நான் அதுல தவறுனேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே எஃப்ஐஆர் எல்லாம் போட்டார், மிஸ்ஸிங் போட்டதை உடனே எடுத்துட்டாரு. ஒரு 3 நாள் 2 நாளுக்குள்ள அவனை தூக்கிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் போக வேண்டாம், பண்ணி விசாரிக்கணும். கடுமையான கிரவுண்ட் பிரேக்கிங் இன்வெஸ்டிகேஷன். ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு தலையில இடி விழுந்துச்சு. என்னைய அங்கிருந்து தூக்கி விட்டாங்க. ரொம்ப கடுமையா நான் நடந்துகிட்ட கரப்ஷனுக்கு எகென்ஸ்டா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அடுகடு நடந்த ரொம்ப டேஞ்சரஸ்லி கரப்ட் டிஸ்ட்ரிக்ட் இது. தமிழ்நாடுல ரொம்ப டேஞ்சரஸ், பணம் வாங்கக்கூடிய அதிக போலீஸ் ஆபீசருக்கு வர்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா போலீஸ் ஆபீசருக்கும் வரும். பல விதத்துல ஒரு மொத்தத்துல சாப்பாடு முதற்கொண்டு போயிட்டு இருக்கும். உயர் அதிகாரிகள் ஃப்ரீயா போயிட்டு இருக்கும், சத்தியம். ஆனா உடனே சொல்ல எல்லாருமே சாப்பிடல, எல்லாத்தையும் சொல்லல, பல்காவதத்தை ஒரு ஆள் வேணா மாறி. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படி இருக்கிறத ஒரு கெட்ட பேர் இருக்கு. அப்படி இருக்க போகும்போது நாங்க அங்க விசாரிக்கிறதுக்கு அங்க போறோம். நான் அதை சார்ஜ் ஷீட் அதை போடல. அதனால இதுக்கு ஏன் போடல அப்படின்னா, அவர் ஏற்கனவே பண்ணி அக்யூஸ்ட்ல தூக்கிட்டு வந்துட்டார். கிரைம் சீன் போயிடுச்சு. கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன்னா இந்த பாப்பாவுக்கு ஒண்ணு கிடந்துச்சு இல்லையா, அந்த இடத்த 10 கிரேன் போட்டு அதை ஷேக் பண்ணாம 10 கிரேன் மிஷின் வச்சு அப்படியே தூக்கணும். தூக்கி அப்படியே நேரா கொண்டு போறோம். கோர்ட்டுக்கு போய் காட்டினா இப்படி இருக்கும். அதுதான் கிரைம் சீன். ஆனா கொண்டு போக முடியுமா 10 கிரேன் வச்சுக்கிட்டு? அப்போ உங்களுடைய எய்டு என்ன? இந்த மாதிரி கேமரா, வீடியோ, அப்பெல்லாம் செல்போன் இல்ல. செல்போன் இருக்கு, இந்த ஒரு ஆண்ட்ராய்டு எல்லாம் வரல. அப்போ வீடியோ கேமரா தான் இருக்கும். சோ இந்த ஒரு வசதி இல்ல. அப்ப அதை எடுத்து கொண்டு போய் அப்ப காட்டும் போது ஜட்ஜி பாப்பாவை கிரைம் சீனை வந்து போட்டு 18 பாகமா பிரிப்போம். அப்ப பாப்பா உடம்ப கிட்டத்தட்ட 7-8 பாகமா போடுவோம். ஒவ்வொரு பாகத்தை பெருசா ஆக்கி காட்டுவாங்க. ட்ரையல் வரும்போது பெருசா போடுவோம், ஸ்கிரீன் போட்டு காட்டுவோம். இதெல்லாம் ட்ரையல்ல நடக்கும். இதெல்லாம் நல்லபடியா செய்யறதா இருந்தா, ஒரு இதே மாதிரி செய்யறதா இருந்தா ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல செய்யறது சிரமம், கஷ்டப்படுவோம். ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு பணம் எவ்வளவு தெரியுமா வரும்? அன்னைக்கு லெவல்ல 15,000 ரூபாய் ஒரு இன்வெஸ்ட் மினிமமா. இன்னைக்கெல்லாம் இட் வில் பி தேர் மோர் தென் 50,000 rupees வரும். ஆனா இந்த பணத்தெல்லாம் எப்படி செலவழிப்பார்னா, இவர் செலவழிப்பாராம் இன்ஸ்பெக்டர் பாக்கெட்ல இருந்து. பிறகு எஸ்பிக்கு எழுதுவாராம், அவர் பணம் கொடுப்பாராம் இன்வெஸ்டிகேஷன் சார். இதை உடைக்கணும் முதல்ல. இப்ப இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தமிழ்நாட்டில் எல்லாம் இதை வரவேற்பார். அப்படின்னா டைரக்டா கவர்மெண்ட் யாருக்கு போடணும்? இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு, ஸ்டேஷன் அக்கௌண்ட்டுக்கு போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயா எடுப்பாங்க, எஸ்பி எடுக்க மாட்டாரா? அவரும் மனுஷன், சாப்பிட்டு காலையில் எங்க போகணுமோ அங்க போறாரு. அதே மாதிரி அவரும் மனுஷன். சோ எல்லாருமே மிஸ்அப்ரேட் பண்ணலாம். பண்ண ஜெயிலுக்கு போ, கண்டுபிடி, தூக்கி உள்ளவே அந்த இன்ஸ்பெக்டரை. உன்னால முடியலையா வேலையை விட்டுட்டு வெளியே போயிடு. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பவரை சென்ட்ரலைஸ் பண்ணி கையில பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது, அது நல்ல சிஸ்டம் இல்ல. தடித்த வார்த்தையை நான் பயன்படுத்தி நான் ஒத்துக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் அக்கௌண்ட்டுக்கே போயிடணும். நம்பர் 1 இதுதான் சார் முதல் அட்வைஸ். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல வரேன். முதல்ல இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வயசானவங்களை வச்சு கொஞ்சம் பெரிய கோயில் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கு. தெரியுமா? கோயில் சம்பந்தப்பட்டது தெய்வ விக்கிரம். இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன், என்னோட ஏத்துக்கிட்டாங்க. இனிமேல் அதுக்கு தான் போவேன். ஆனா இந்த கவர்மெண்ட்டை பத்தியும் நான் சத்தியமா சொல்றேன், ஐ எம் நாட் அட் ஆல் கிரிட்டிக்கல். அப்படின்னா ஐ எம் அன்கிரிட்டிக்கல் about the government. எப்போன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒரு பிரீத்திங் டைம் கொடுக்கணும். எல்லாரும் மாறி மாறி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி திஸ் தட் அப்படின்னு சொல்றதுல எங்க மாதிரி வயசானவர்களுக்கு ஏற்பாடு அல்ல. நான் அதுல மெம்பர்லாம் இல்ல. திருப்பி போஸ்டிங் கொடுத்தாலும் போறதுல இதெல்லாம் கேட்டு ஓஞ்சி போனீங்க, அதெல்லாம் வேண்டாம். உறுதியாக ஆனா நல்லவங்களா பார்க்கணும். இது போக ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு. 1947 பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளவு சீஃப் மினிஸ்டர் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் நான் ஒரு ஆன்டி கரப்டர் சீஃப் மினிஸ்டரா இருப்பேன், நான் ஒரு ஆன்டி கரப்டர், நான் ஒரு நான் கரப்ட் சீஃப் மினிஸ்டரா இருப்பேன். ரெண்டாவது ஒரு ஜம்ப் அடிக்கிறார், என்ன நான் ஒரு ஆன்டி கரப்ட் ஆபீசரா இருப்பேன். இந்த வேர்ட் அப்படின்னு 2 வார்த்தை. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். லஞ்சம்னா பொதுமக்கள், அந்த லஞ்சம் இல்ல, பொதுமக்கள் வரி பணத்துல கை வைக்க மாட்டேன் ஒண்ணு. ரெண்டாவது கை வைக்கிறவனையும் விட மாட்டேன். அப்படின்னா மினிஸ்டர்ஸ் அவங்கள தப்பா சொல்லக்கூடாது. அலிபாபாவும் 40 திருடர்னு சொல்லுவாங்க, அது வேற. அது இல்ல, மொத்தத்தில் அவர்கள் கை வைக்காம எல்லாம் வைப்பாங்க, எல்லாம் பிடிக்க விடுவான்றார். 1 வருஷம் அவருக்கு ஃப்ரீயா கொடுக்கணும் எங்களுடைய கருத்து. வயதானவர்களுடைய நாங்களே ஐ எம் 68 years of age, we should give breathing time for 1 year. ஆனா இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் மற்ற ஒரு கவர்மெண்ட் இருந்து முன்னாள் கவர்மெண்ட் மீனா அந்த சீஃப் மினிஸ்டர் ஒரு நாளைக்கு கூட சொன்னது கிடையாதுங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு நல்லா தெரியும். யாரும் விருப்பம் இல்ல, யாரும் எதிரி இல்ல.
யாருக்கும் ஓட்டு போடல. நான் உண்மையிலே ஓட்டு போட்டது யாருக்கு எனக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும். ஆனா அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் அன்கிரிட்டிக்கலா நாங்க அந்த சார்பாக எல்டர்ஸ்ல இருக்கோம், எங்களுடைய டீம் பொறுத்தவரை இருக்கிறோம். அந்த இதுல அந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். எப்படின்னா நல்ல அட்வைஸே சொல்றோம். இந்த இன்ஸ்பெக்டர் அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு சொல்றது நல்லதா இல்லையா? எல்லாரும் சொல்றீங்களா, ஒத்துக்கிறீங்களா? அதை கொண்டு பாரு. நம்பர் 2, இதே இன்ஸ்பெக்டர் தானதுல ஒரு லேடி தான் விசாரிக்கிறாங்க. செத்து போனது பொம்பளை பிள்ளையா இல்லையா? அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஆண்டவன் என்ன உறுப்புகளை கொடுத்திருப்பான் இல்லையா, அதே உறுப்பை தானே சீனியர் அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்காரு. இங்க ஒரு சீனியர் அதிகாரி இருக்கிறாங்க ஏதோ ஒரு ரேங்க்ல, மெட்ராஸ்ல ஒரு சீனியர் அதிகாரி இருக்காங்க தெரியுமா இல்லையா? இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கிரிட்டிக்கலா சொல்லல, அட்வைஸ் பண்றேன். கவர்மெண்ட் ஹைஜாக் பண்ணிடக்கூடாது. ஆபீசர் வந்து ரிப்போர்ட் கொடுத்து இவங்க தான் பிரமாதமான ஆளும்பாங்க, கடைசியில் உள்ள நோண்டி பார்த்தோம்னா பெரிய ஊழையா இருக்கும். அப்படின்னா ஒரு இடமே இருக்காது. எப்படின்னா யாரையும் கிரிட்டிக்கலா சொல்ல, அவங்களெல்லாம் நல்ல வாய்ப்பு ஆண்டவன் கொடுக்குறான். இங்க இருக்கிற ஒரு லேடி உமன் ஆபீசர், லேடின்னு சொல்ல முடியாதனால உமன் ஆபீசருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறான். இந்த பாப்பாவுக்கு என்ன உடல் உறுப்பு ஆண்டவன் கொடுத்தானே அதே தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம குழந்தை செத்தது மாதிரி பார்த்து உடனே அங்க போய் டக்கு டக்குன்னு ஒரு ரிப்போர்ட் எழுது, ஐ எம் டேக்கிங் ஓவர் தி இன்வெஸ்டிகேஷன், நான் எடுத்துக்கிறேன். அப்படி இந்த வழக்க, இந்த பாப்பாவோட ரேப் அண்ட் மர்டரை என்னுடைய சொந்த புலன் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதை எதில் எழுதணுமா? ஷார்ட் ஷீட்ல முதல் லைன்ல எழுதணும் குற்றப்பத்திரிகையில. இப்படிப்பட்ட அரிதிலும் அரிதான ஒரு வழக்க எந்தவித வயலன்ஸ், குய்வரிங் பார்பாரிட்டி, உதடெல்லாம் நடுங்கக்கூடிய அளவுக்கு செய்யப்பட்ட இந்த கொடூர பாலின குற்றத்தை நான் என்னுடைய சொந்த புலனாய்வுக்கு எடுத்துக் கொள்ளலைன்னா என்னுடைய போலீஸ் வாழ்க்கை 20 வருஷத்துல, இந்த அம்மாவுக்கு 20 வருஷம், மெட்ராஸ் காரமாக 25 வருஷம், கால் நூற்றாண்டு அந்த அம்மா. சோ இவங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கைய, போலீஸ் வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய கொடூரமான குற்றத்திலும் கொடூரமான குற்றம் இது. எப்ப இதை ஏற்கல என்ன அப்படின்னா எடுக்கணும்னு அர்த்தம். அப்ப ஜட்ஜி படிக்க போகும்போது உருவார ஒருங்க மாட்டாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் என்ன போலீஸ் என்ன வார்த்தை எழுதியிருக்காங்க. அந்த ஜட்ஜிக்கு 2 பெண் குழந்தை இருக்கலாம், ஒருவேளை பேத்தி குழந்தை இருக்கலாம். எல்லா குழந்தைகளையும் நேசிக்கும். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் அதிகமா. ஆனா பெண்கள் லேடி ஆபீசரா, பெண்களா இருக்க போது விமன் ஆபீசருக்கு ஹார்ட் அவங்க இறந்துடுறாங்க, வாடகைக்கு விட்டுறாங்களே என்னமோ தெரியாது. தே ஆர் ஹார்ட்லெஸ். ஏன் பண்ணல அப்படிங்கறத நான் நெகட்டிவா சொல்லல, இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை விட்டுட்டீங்களே அப்படிங்கிறது ஒரு குறையா சொல்றேன். இந்த குறை சிஎம் காதுக்கு போய் ஆகும். நம்பர் 1 போகுதா இல்லையாங்கிறது தெரியாது. ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களை பத்தி தெரியுங்க, 3 நிமிஷம் தான் போடுவீங்க. ஏதாவது யூடியூப்ல போட்டு வெளியே இல்ல வராம இருக்காது, கண்டிப்பா வரும், இருக்கட்டும். இது 1. 2வது அதே மாதிரி மெட்ராஸ்ல இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதோ பேர் சிங்க பெண் சொல்றாங்க, அவங்க 25 வருஷம் ஆள்ருக்காங்க. அவங்களோட ஹிஸ்டரியை போய் பார்க்க போனா 25 வருஷம் 1 2 3 4 5 6 7 25 போட்டுக்கிட்டு 25ல முதல் வருடம் 2வது வருடம் பாத்தீங்கன்னா முதல் வருடத்துல இதே மாதிரி குற்றத்தை, இல்லாட்டி வேற கொலை, பொம்பளைகளை கொலை பண்றது, பெண்களை கடத்தி ரேப், இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் அவங்க ஒரு அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தண்டிச்சு தண்டனை வாங்கியிருப்பாங்களே, அப்படிப்பட்ட கேஸ் வந்து 0. செகண்ட் இயர் 0, தேர்ட் இயர் 0. யாரு? மெட்ராஸ்ல நியமனம் பண்ணப்பட்ட புது ஐஜிபி, ஒரு பெண் ஐஜிபி. 4வது வருஷம் 0, 0 5வது வருஷம் பெரிய பூஜ்யம், 6 7 பூஜ்யமா, பூஜ்யம் 0 0 25 வருஷம் 0. ஒரு ரிட்டையர்ட் போலீஸ்மேன் பப்ளிக் வியூல நான் சொல்றேன், நான் பாலிட்டிஷியன் கிடையாது இல்லையா, இங்கி மிரண்டு 2 பேர் எங்களுக்கு அவங்க எல்லாம் எந்த வேலையை பார்த்த ஆளே கிடையாது. அவங்கள பத்தி குறிப்பிட்டு சொல்லல, யாரையுமே போடாதீங்க. அது இவங்களை போட்டது நியாயமா இல்லையா ரெவியூ பண்ணி பாருங்க. பொதுமக்களுக்கு ஒரு ரெவியூ, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவியூ இருக்க முடியாது. நியாயம் தான், ஒரே ஒரு ரெவியூ, ரைட். 25 வருஷமா 0 இருக்கிறாங்க. இந்த அம்மா 20 வருஷமா இருக்கு. இவங்களும் சத்தியமா பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப வாய்ப்பை எடுத்திருக்கலாம். வாய்ப்பை எடுத்து 20 வருஷம் 0வை எடுத்து ஒரே 100 மார்க் எடுத்திருக்காங்க, எடுக்க முடியாத விட்டுட்டாங்களா இல்லையா? தட் இஸ் 2வது. அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு ஜிஓ போடணும். கவர்மெண்ட் ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர். என்ன கவர்மெண்ட் பண்ண இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் அவர் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ராபர்ட் ஜோசப், அவர் வந்து ஒரு ஜிஓ போடணும், ஹோம் செக்ரட்டரி சொல்லி. எப்படின்னா ஜிஓ பூசப்பட தேவையில்லை, அவருக்கு ஏற்கனவே சப்போர்ட் இருக்கு, சட்டத்தில் இடம் இருக்கு. 173(1) கேபிட்டல் ஏ, 1 கேபிட்டல் ஏல இப்படிப்பட்ட குற்றங்களை லேடி போலீஸ் ஆபீசர் தான் விசாரிக்கணும்னு ரொம்ப கடுமையா சொல்லாம ஒரு சின்ன வாட்டிங் விட்டுருக்கோம் சட்டையில. கூடிய அளவுக்கு, அது கூடிய அளவெல்லாம் கிடையாது கிடையாது சட்டத்துல. நீ ரூல்ல மெமோ போட போகும்போது, ஆர்டர் ஜிஓ போடும்போது லேடி போலீஸ் ஆபீசர் மட்டும்தான் விசாரிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய பேர் வரணும், இந்தியாவில் இல்லாத எந்த அச்சீவ்மெண்ட் வரணும். இப்படிப்பட்ட போடனா ஆபீசர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்பி, ஆபீசர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எஸ்பிக்கு மேல இருக்க முடியும்.
டபுள் மர்டரா இருந்துச்சுன்னா ஆபீஸ் அம்மாவையும் புள்ளையும் கொண்டு விடுவாங்க. ஆபீஸ் ஆர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எய்தர் ஐஜி ஆர் டிஜிபி, எய்தர் ஐஜி ஆர் தி டிஐஜி. இப்படி போட்டா பொதுமக்கள்கிட்ட என்ன ரீஎஷன் விசில் அடிச்சாங்க, ஓட்டுக்கிட்டுலாம் போட்டாங்க, நம்பிக்கை இருக்கு. நாங்க முதல்ல எதிர்பார்த்தோம் எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச். நீங்க என்னை கூட சொல்லலாம் சப்போர்ட் பண்ண 1 இயருக்கு தான். ஐ எம் அன்கிரிட்டிக்கல் ஃபார் ஒன்லி 1 இயர். நெக்ஸ்ட் டைம் நல்லா இருக்கும், கண்டிப்பா நியாயமா நடக்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை. ஈஸ்வரன் கும்பிடுறவங்க தப்பா போவே மாட்டோம். இப்படி ரெண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கலா நான் உள்ள விரும்பல இன்வெஸ்டிகேஷன்ல. சார் இதுல நேரடி சாட்சி இல்ல, அப்படித்தானே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனா அப்படின்னா 100 மீட்டர்ல ஓடக்கூடிய ஆளு எல்லாத்தையும் காலை உடைச்சு விடுறது மாதிரி நேரடி சாட்சி இல்லைன்னா எப்படி 100 மீட்டர் ஓடுறான், எல்லாரும் கால் இல்லாம இருந்தா இப்படிதான். அதுதான் நேரடி சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்ல, வேற வழி இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட இடம் போய் பார்த்து, அப்படிப்பட்ட இடத்துல என்னன்னா வேற வழியே இல்லைன்னா சூழ்நிலை சாட்சிகள் தான் வரும். அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாரன்சிக் எவிடன்ஸா ஃபாரன்சிக் எவிடன்ஸ் உங்களுக்கு தெரியும். என்ன செய்வாங்க, பொம்பளை பிள்ளை இறந்து போன பாப்பாவோட வஜைனல் ட்ராக் இருக்கு, வல்வா அண்ட் வஜைனல் ட்ராக்ல ஸ்வாப்பும்பாங்க. ஸ்வாப்னா ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்போட கான்டாக்ட் பண்ண போகும்போது இங்க அங்க போவோம், அங்க இங்க போவோம், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை அவங்க ஒரு இதை போட்டு எடுப்பாங்க. மெடிக்கல் சர்ஜன் யாரு, ஆட்டோப்சி சர்ஜன் இருக்காங்கல்ல, இது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஆட்டோப்சி சர்ஜன்ல ஃபாரன்சிக் சர்ஜன் படிச்சவர் செஞ்சாரான்னு பார்க்கணும். அதோட இஎன்டி டாக்டர் பண்ணி விடுவாங்க. அம்மா கண்டிப்பா நீங்க அதெல்லாம் பார்க்கணும், பிரஸ் அதை பார்க்கணும். என்னைக்குமே கொலைகேஸை பொறுத்த வரைக்கும் கொலைகேஸுங்கிறது 20 இயர்ஸ் தண்டனை. அப்படி இல்லைன்னா ஆளை தூக்குன்னு அர்த்தம். அதனால ஆட்டோப்சி சர்ஜன் யாரு நீங்க வெரிஃபை பண்ணணும், அதை பண்ண முடியல, நான் டைம் இல்லை. ஓகே, இதுல ஆட்டோப்சி சர்ஜன் இதெல்லாம் எழுப்பார். அதான் ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இஸ் வெரி வெரி ஃபிங்கர் நெயில், அதெல்லாம் நிறைய சொல்லுவேன். இதுதான் இந்த கேஸுக்கு ஆண்டவனை நீங்க கும்பிடணும். கண்டிப்பா ரேப் நடந்திருக்கு, ரேப் நடக்கலன்னா கூட எச்சி அது இது எல்லாரும் இது போ டிஎன்ஏ லேப் இங்க இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் டைரக்ட்லி டு தி சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய், மிஸ்டர் ஜோசப் விஜய். அவர் தான் பார்க்கணும். யங்ஸ்டர் 51 இயர்ஸ் சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு நேரடியா இந்த தகவல் கொண்டு போறோம். நல்ல மனசுல இதெல்லாம் செய்யுங்க, நல்ல காரியம். லேப செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த லேப்ல நானா ஏல எடுக்க போறேன்? நோ, ஐ அம் நாட் கோயிங் டு. அப்ப லேப பிரைவேட் லேப் இருந்தா கூட என்கரேஜ் பண்ணணும். கவர்மெண்ட் லேப் தான் கொண்டு வரணும்னு சொல்லி சென்ட்ரலைஸ் பண்ணி ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி மெட்ராஸ்ல இருக்கு, ரீஜனல் லெபார்டரியில வச்சிருக்கோம். பெரிய டிலே மாஸ்டர்ஸ், ரொம்ப டிலே ஆகும். மிரட்டி அவங்களை வாங்கணும். சிஎம் சொல்றாங்க, சிஎம் இன்ட்ரெஸ்டட் இந்த கேஸ் படி போய் பிச்சை எடுப்பாங்க. அந்த ஏடு இன்ஸ்பெக்டர் அங்க போக முடியாது. சீனியர் ஆபீசர் ஐஜி விசாரிச்சா என்ன ஆகும், அவங்களே இவங்க கூப்பிடுவாங்க ஐஜி. புரியுதா உங்களுக்கு? இதான் பப்ளிக் புரிஞ்சுக்கணும், இதான் சீஃப் மினிஸ்டர் புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட அதிகாரிகளை யார் ப்ரொபோஸ் பண்ணது டிஜிபிக்கு தெரியும், ஐஜிபிக்கு தெரியும், ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு தெரியும். அவர் மேல ஒரு கண்ணோட்டம் வைக்கணும். சரி, இப்படி எல்லாம் இல்லையே எந்த அதிகாரி தான் சார் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க? அடுத்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் இல்லாமன்னா இல்ல. பேர் சொல்ல விரும்பல. யாரோ ஒரு டிஜிபி யாரோ ஒரு கையை குடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, பாட்டு பாடினாருன்னு ஏதோ போட்டு போய் ஏதோ கலவரமாச்சா இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள? தண்டிச்சு போட்டாங்க தெரியுமா இல்லையா? உங்களுக்கு பேர் சொல்ல வேணாம், பாவம் அடிக்கிறக்க சொல்ல வேணாம். அவங்களை தண்டிச்சு போட்டாங்க. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு லேடி எஸ்பி தானே, ரேங்க் அவங்களா வரல. அது எப்படி ஹைகோர்ட் டைரக்ஷன்ல தான் அவங்க வந்தாங்க. இருந்தாலும் ஒழுங்கா பண்ணி 3 வருஷம் வாங்கினாங்க இல்லையா? ஹைகோர்ட்ல அது கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா? அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட்ல சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, தண்டனை நிப்பாட்டிருக்காங்க, குற்றத்தை நிப்பாட்ட தலையில எரிக்குது, கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு 2 பேருக்கு. இதுதான் முக்கியம். அதே மாதிரி இங்க பரப்பும்போது அது அந்த அந்த ஒரு லேடி ஆபீசர் என்ன செய்யறாங்க, சக்சஸ்ஃபுல்லா பண்ணி. இது போக நல்ல ரயில்வேல நைட்டு 11 மணிக்கு லாஸ்ட் ட்ரெயின்ல பரிதாபமான ஒரு ஏழை, வாழப்பாடிக்கார பொம்பளை, பரிதாபமான ஏழை வீட்டை விட்டு டெசர்ட் பண்ணி அம்மோன்னு வருது. அதை ஒருத்தன் தண்ணியை சார், இது எல்லா அப்பன்ஸும் நான் ஒண்ணு சொல்றேன், மறந்துட்டாரு. இது நீங்க கேட்பீங்க இதெல்லாம் ஏன் எப்படி நிப்பாட்ட முடியாதா? நிப்பாட்டலாம், முழுக்க நிப்பாட்ட முடியுமா? சத்தியமா நிப்பாட்ட முடியாது. அடுத்த மாசம் இன்னொரு வந்துடும். இதே டிஸ்ட்ரிக்ட்ல ஈரோட்ல ஒண்ணு போட்டுருவாங்க. இதை வச்செல்லாம் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பழைய கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ண இதையும் பண்ண முடியாது. ஆனா இந்த 2 கவர்மெண்ட் மாறி மாறி நம்மள உயிரிமல் எடுக்கிற, இவதில் அதிகமா இருந்துச்சு, இவதில் அதிகம், எல்லா குற்றம் நடந்துகிட்டே இருக்கும். நடக்க புடிச்சு உள்ளதுக்கு போட்டு தண்டனை வாங்கணும். ஏர்போர்ட்ல வாங்கிருக்கீங்களா இல்லையா? ஏர்போர்ட் கேஸ்ல வருது, டக்குன்னு ஒரு 4 மாசம் 4.5 மாசத்துக்குள்ள 20 இயர்ஸ் வாங்கியிருக்காரு. அது ஒரு லேடி ஆபீசரும் ஒரு டிஎஸ்பி ஏதோ பேரெல்லாம் சொன்னாங்க, எனக்கு தெரியல, மறந்துட. வேல்முருகன் சொல்லி ஆபீசர்ஸ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் மெரிட். இவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் மெடலை கொடுக்கணும் சீஃப் மினிஸ்டர். கடைசியில் பாத்தீங்கன்னா
அங்க ஜிஓ மெடலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா டிஜிபி தனக்கு வேண்டிய ஆளுகளை அங்க இருக்கிற செட்டப் எல்லாம் பண்ணி ஒரு ஆளை போட்டுருப்பான். உழைச்சவன் இங்க இருப்பான், சிபிசிஐல உட்காந்து தூங்கினவன் வாங்கிட்டு வருவான், விஜிலன்ஸ்ல இருந்து தூங்கிட்டு இருப்பான், சார்ஜ் ஷீட்டே போட மாட்டான், 4 வருஷத்துக்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு 1 வருஷம் பிரிலிமினரி இவங்களெல்லாம் கொண்டு போய் கொடுப்பான். இதுதான் மன வருத்தம். லோக்கல்ல இருக்கிறாங்களா சார் போலீஸ் ஆபீசர், எப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஜிபி வரைக்கும் இவங்க தான் உண்மையான போலீஸ், அரசாங்கத்துக்கு உதவுற போலீஸ். மற்ற யாரும் போலீஸ்ல வர மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஐஜி இன்டெலிஜென்ட், டிஐஜி இன்டெலிஜென்ட், அவங்க போலீஸ்ல கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தான், போலீஸ் வராது. டெபுட்டி இன்ஸ்பெக்டர் தான், ஆனா போலீஸ் வராது. என்ன காரணம்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்டிகேட் கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க, தண்டிக்க மாட்டாங்க குற்றவாளிகள். அப்ப அவங்களுக்கு சமுதாயத்தில் பெரிய டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் சமுதாயத்தினுடைய வெல்ஃபேர்ல இல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு அடுத்தது டிஎன்ஏ டைரக்டர் லேப சொல்லிட்டேன். இதெல்லாம் போக இன்னொரு அம்மா ரயில்வேல வந்ததுல ரேப் ஆயிடுச்சு 11 o'clock. அது கொஞ்சம் ஆர்பிஎஃப் ரொம்ப லேட் ஆகி காலையில தான் கொடுத்தாங்க. நான் ஐடியா இருந்தேன். அப்ப யாரோ ஒரு லேடி ஆபீசர் சத்தியம் அந்த அம்மாட்ட சொல்றேன், எல்லாத்தையும் இன்டர்வியூ கொடுக்குறேன், ஒரு பர்சனல் மணி பர்சனல் ரிவார்டு ஒரு 5000 ரூபாய அந்த இவனுக்கு கொடுக்குறேன். யாருக்கு? அந்த ஆர்பிஎஃப் போலீஸுக்கு. அவன் தான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த வண்டி நின்னவன, அவர் பேர் சிவாஜ், நேர அடிச்சு உள்ள வந்து கம்பார்ட்மெண்ட் நின்னவன பிடிச்சிருக்காரு. மேற்படி சமாச்சாரம் நல்ல வேலை பிடிச்சி போட்டார், ரத்த காயத்தோட பிடிச்சி போட்டார். அந்த மாதிரி ஃபெயிண்ட் ஆகி போச்சு, எடுத்து ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. அதில் இருக்கு. இதை பார்த்து நாங்க 5000 ரூபாய் கொடுக்கறது பார்த்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எச்ஆருக்கு அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இதெல்லாம் ரிவார்டு சொல்றேன். அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது ஒரு இன்ஸ்பெக்டர் ரயில்வேல. அந்த அம்மாட்ட என்ன சொன்னேன், 7 days நீங்க சார்ஜ் ஷீட் போடுறீங்க, என்னென்ன கட 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 எழுதி அப்படின்னு பேனாவை எடுத்துக்கிச்சு விட்டு 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 எஸ்பி பக்கத்தில் நிற்கிறார். அவரு எங்க மாதிரி இந்த மாதிரி டைரக்டா வந்தவங்க, அவங்களுக்கு தான் பிரியமில்லை, அவரெல்லாம் உள்ள எடுக்கலாம். அவருடைய வேடிக்கை பார்த்துட்டு சரி பாருப்பா, அவங்கள போய் மிரட்ட முடியாது, சாய்ச்சிக்க முடியாது. எத்தனை பேர்ட்ட நான் சண்டை போட, இது எந்த வாலடி போவோம் பேரு. அப்ப அந்த அம்மா அம்புட்டி எழுதிக்கிட்டே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இப்ப சொன்னீங்கன்னா அந்த கேஸுக்கு எவ்வளவு சொல்லியிருப்பேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போடுச்சு. நான் டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்து ரிட்டையர் ஆயிட்டேன். ஹெட் கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் கோர்ட்டுக்கு போறோம் சார். ஐயா ரொம்ப நாளைக்கு பிறகு கேஸ் வந்து இன்னைக்கு தண்டிச்சு போட்டாங்க ஐயா. அந்த பையல எவ்வளவு வருஷம்? 5 years. அட்டெம்ப்டட் ரேப்புக்கு 5 years கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆள்லாம் சிங்கங்கள்லாம் இருக்க போகும்போது இந்த வெத்துவட்ட சிங்கங்களை போடுறது கொஞ்சம் அரசாங்கங்களுக்கு கொஞ்சம் ரெவி போடுங்க, தப்பு இல்லை, தாராளமா போடுங்க. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் கடுமையா எழுதியிருக்கேன். நானே போய் வருஷநாடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வருஷநாடு ஒரு இடத்துல 5 பேரை சுடுறோம். எத்தனை பேரை? 5 பேரை காட்டுக்குள்ள வார், ரியல் வார். அது மாதிரி போலீஸ்ல யாரும் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு ஷோட் அவுட் கூட நடக்கல. ரியல் வார். ஒரு மலையை தாண்டி அடுத்த மலையை தாண்டி அவன் அடிக்கணுமா, நாங்க ஒரு கிட்டத்தட்ட 700 ரவுண்ட் அடிக்கிறோம் வார். ஒரிசால இருந்து வந்தவன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, பச்சை பிள்ளைய அடின்னு அடிச்சு சண்டை போட்டு ஆளா புடிச்சு போட்டான். அவங்கள போய் ட்ரையல்ல நிப்பாட்டினா இன்னைக்கு எத்தனை வருஷம்? 2008 7 நடந்த அஃபென்ஸ் இன்னும் வரைக்கும் ட்ரையல் முடியல. இது கியூ பிரான்ச்ல பண்றாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணா. இந்த கியூ பிரான்ச் இன்வெஸ்டிகேட் கியூ பிரான்ச் எஸ்பி யார் தெரியுமா? 2012 இருந்து 2015 இந்த சிங்கப்பெண் சீஃபோட ஐஜி யாரோ பேரை கூட என்னால முடியல. யார் சார் இது? யூ ஷுட் டெல் தி பீப்புள் ஷுட் நோ. பயங்கரமா வந்துட்டாங்க. ரைட் தான், பயங்கரமா. ரியல் சிங்கம் வெளியே கிடக்கு. ரியல் சிங்கம் டிஜிபி உள்ளதுக்கு போட்டது. ரியல் சிங்கம் அட்டெம்ப்டட் மர்டருக்கு 7 நாள் சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை 5 years வாங்கிருக்கு. அவங்களுக்கு ரிவார்டு ஒண்ணுமே இல்லை. அப்ப இவங்களுக்கு பேக்கிங் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வருதா? அப்படி இருக்க கூடாது. நல்ல கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு மேல வந்துட்டு எந்த ஆபீசரை தூக்கி வெளியேறணும். நம்மளுக்கு வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய ஆபீஸ், கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய தட்ஸ் ஆல், எனி ஆபீசர் ஆஃப் யுவர் சாய்ஸ். இது 2வது. அதுக்கு அடுத்தது சார் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் இந்த இப்போ ப்ரொசீஜர்ல ஜிஓ இந்த அரசாங்கம் போட வேண்டிய ஜிஓ நம்பர் 1 ஜிஓ ஏற்கனவே 173 1 year ஒரு ஜிஓ போட சொல்லிட்டேன். எந்த ஜிஓனா ஆபீசர் எபோவ் தி ரேங்க் ஆஃப் எஸ்பி 1. 2வது ஜிஓ என்னன்னு கேட்டீங்கன்னா 368 பழைய சார் ஆகி போச்சு. நான் லாவெல்லாம் படிச்சு 368 360 இருக்கட்டும். அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா சென்டென்ஸை கம்மியா கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க எல்லாம் தூக்க எதிர்பார்க்கறீங்க இல்லையா? அது ஒரு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா 2 லைஃப் சென்டென்ஸ் இருக்கும். ஆனா நான் கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் மன்னிக்கணும், என்னோட சொந்த கருத்தை சொல்ல, தொழில் ரீதியான கருத்து, நியாயமான கருத்து. தூக்க நான் விருப்பமா, அதுக்காக தூக்கு வேண்டாம்னு சொல்லி கூத்தடிக்கிறாங்கல்ல, அந்த கோஷ்டி நான் கிடையாது. ரியல் போலீஸ்மேன் ஐ வாஸ். நான் என்ன சொல்லணும், அந்த குற்றவாளி செஞ்சவன் குற்றவனை அன்றாடம் கழுத்தை நெருக்கி புள்ளிஞ்சு சாக போவான். ஈவினிங் 8 மணிக்கு சாப்பான், டக்குன்னு உயிர் கொடுத்துரும். நைட்டு படுக்க போட்டு விடிய காலையில் கொஞ்சம் சாப்பிட்டு திருப்பி நெருக்கணும்.
பகல் ஃபுல்லா அப்படியே நெருக்கி அப்படியே கொல்லணும் அவனை ஜெயிலுக்குள்ள உள்ள வச்சு. சட்டம் 8-9 மணி செத்து பேர் வேணுமா டக்குன்னு விட்டுறணும். இப்படியே போட்டு கிட்டத்தட்ட சாகர வரைக்கும் அவனை உள்ள. அதுக்கு பேர் தான் லைஃப் சென்டென்ஸ். எதுக்கு? ஃபார் த ரிமைண்டர் ஆஃப் த நேச்சுரல் லைஃப். அப்படின்னா அவனுடைய இயற்கையான லைஃப் இருக்குல்ல, அந்த ரிமைண்டர் வரைக்கும் இவனை உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்டென்ஸ் வாங்கினா நல்லது. அப்ப வாங்கிட்டு அதை அன்றாடம் வருஷம் வருஷம் அவனுடைய டெத் சென்டென்ஸை டிவியில போடணும். உங்களுக்கு எல்லாம் உத்தரவு போடணும், ஒரு ஜீவோ போட்டு பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் டிவில இப்படிப்பட்டதை டெலிகாஸ்ட் பண்ணணும். இப்படிப்பட்டால் இந்த பாப்பா செத்து போனுடைய போட்டோவை எடுத்து எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் இருக்கும். ஜாக்கிரதை, பள்ளிக்கூடங்கள்ல போடணும். பொது வழிகளில் போறதை காட்டிலும் பள்ளிக்கூடங்கள்ல போகணும். பெட்ட பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் சத்தியமா இவங்களை போடணும். பெருசா போட்டு என்ன நடந்துச்சுன்னா இதுதான் அவேர்னஸ். வாழ் எதை கத்துனாலும் ஒண்ணு முடியும். இப்ப நீங்க போட்டீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் 3 நிமிஷத்துக்கு மேல போட மாட்டீங்க. பட் இதை டிவியில போட போகும்போது யாராவது ஒரு ஆள் போட மாட்டீங்களா? கண்டிப்பா போடுவீங்க. ஏதாவது ஒரு வாட் இஸ் ஜனம் டிவி சார், சாணக்கியா, நீங்க யாராவது ஒருத்தங்க தினமலர் இருக்காங்க, மோஸ்ட்லி சன் டிவி கூட போடலாம், உறுதியா போட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கலைஞர் டிவி உறுதியா போட மாட்டாங்கன்னு தெரியும். இல்ல தப்பா பெருசா சொல்லல, பர்சனலா சொல்றேன். அவங்க என்னதான் என் மேல கோவம், அதனால அவங்க போட மாட்டாங்க. அதை பத்தி நான் பேச விரும்பல. இருந்தாலும் நான் சொல்றேன், அவங்க போட்டீங்கன்னா நேர்மையான டிவி, போடலன்னா டிஸ்ஆனஸ்ட் டிவி, இன்னும் சொல்ல போனா கரப்ட் டிவின்னு கூட சொல்லலாம். இன்டலெக்சுவல் அப்படி ஆயிடும். அதெல்லாம் இருக்கட்டும், போடுறாங்களே நாளைக்கு பார்ப்போம். இப்ப என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட விஷயங்களை இதெல்லாம் பிள்ளைகளை கொண்டு போய் நிப்பாட்டு. எப்படி சார் நிப்பாட்டுறது அப்படிங்கிற கேள்வி, இதெல்லாம் நீங்க கேள்வி நீங்க நிறைய. நான் போயிட்டு இனிமேல் கேள்வி வடபடபடன் ஒவ்வொரு ஆளா வாங்க சார், வாங்க சார் பிளீஸ் சார். ஒரு இப்படி வாங்க சார். சார் 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 இந்த கேஸ் கையெடுத்து கும்பிடுறேன். இந்த சார் என்னைக்குமே ஐபிஎஸ் ஐஏஎஸ் பட்டை அடிக்கிற வேலையெல்லாம் விட்டுடுவா, போதும் ஜால்ரா அடிச்சதெல்லாம். சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? என்ன டிகிரி? நீங்க பேரை போட போகும்போது எஸ்எல்சி பாஸ் பண்ணீங்களா இல்லையா? எஸ்எஸ்எல்சி, பியூசி, அப்புறம் என்ன அப்படி போடுவீங்களா? ஏங்க இதெல்லாம் பட்டம், வேலைக்கு வர்ற ஒரு படிப்பு. இதை வச்சு கூத்தடிக்க முடியாது சாகர வரைக்கும். எத்தனை கோட்ல உள்ள போயிருக்கு. அப்படி இதை பத்தி பேச வேணாம் சார், வேஸ்ட் அவரு. அதுக்கு நெக்ஸ்ட் அடுத்தது டோட்டல் வேஸ்ட். அவங்க தனிப்பட்ட மனுஷனை பேசுற மாதிரி ஒரு கொடூரமான வேஸ்ட் உலகத்திலே கிடையாது. இருந்தா என்ன, செத்தா என்ன, we don't care. நெக்ஸ்ட் சார். சத்தம் சத்தம் சார், சத்தம். சார் என்னன்னா சார் டிலே தான் சார். இன்ஸ்பெக்டர் தடுமாறுவான். நான்லாம் எப்படி சார்? ரெண்டாவது அந்த ஐஜி லெவல்ல டிஐஜி லெவல்ல இந்த 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க வரிசையா. 1 2 ஒரு எஸ்பி, ஒரு டிஐஜி, 3 பேரும் வந்துட்டு தெரியாதனமா பச்சை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அன்கிரிட்டிக்கல். அவங்கள நான் மோட்டிவேட் தான் சொல்றேன். அது மாதிரி செய்யும் தெரியாம செஞ்சிருப்பாங்க. நீங்க போட்டு அவங்களை போட்டு உயிர்மேல் எடுத்துட்டீங்க. ஆனா அவங்கள யாராவது ஒரு ஆள் இந்த கேஸை எடுத்துட்டாங்கன்னா சட்டம் அவங்களால, பொதுமக்கள் சார் கையில தலையை தூக்கி ஒடிப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய நல்ல பேர் வந்திருக்கு. அதை அந்த எரியிற நெருப்புல தண்ணி ஊத்துன மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க. ஒண்ணு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய லேபுக்குல சார் சீனியர் ஆபீசரா இருந்தா நேரடியா லேபுக்கே போவாங்க. பயப்படுவாங்க, சீக்கிரம் கொடுக்கணுமா. இன்ஸ்பெக்டர் சாதாரணமா எடுப்பாங்க சார். அதுக்காகத்தான் வேகமா எடுக்க சொல்றேன். இன்ஸ்பெக்டர் பெரிய கெட்டிக்காரன், இன்ஸ்பெக்டர் பெரிய மகாபதி, வில்லாதி வில்லன் இருக்காங்க. இருந்தா கூட இவங்களுடைய படிப்பு திறமை, இவங்களுடைய புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை, இவங்களுடைய எழுதக்கூடிய தன்மை, இதெல்லாம் பெருசா நிறைய இருக்கும். ஆனா இந்திக்காரங்களால் மண்டியடி என்னன்னா, கோர்ட்ல வந்து ட்ரையல் கோர்ட்ல தமிழ் தான் லாங்குவேஜ். அதனால இந்திக்காரங்க அப்படி பேர் எஸ்கே போய் ஓடுறது. மர்டர் ஆச்சுன்னா ரைட்டா ரைட், ஏதாவது டீ படிச்சுன்னா ஈவில் ஆன்சர் ரைட் வர்றேன் அப்படி எஸ்கே போய் பார்த்திருக்கீங்களா? இதுதான் காரணம். இருக்கு சார். அதுக்கு உங்களுக்கு முடிஞ்சு கடைசியில் கேளுங்க சொல்றேன் சார். இப்ப ஒவ்வொரு இதுலயும் லேப் இருந்துச்சுன்னா பிரைவேட் லேப போடுங்கன்ற பர்மிட் பண்ணுங்க. வெளிநாடுகள்லாம் இல்லையா? லண்டன்ல 1000 லேபுக்கு மேல இருக்கு. லண்டன்ல குட்டி நாடு, நமது 1,30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அவன் வந்து 1,39,000 9,000 கிலோமீட்டர் கூட. இங்கிலாந்து எல்லாம் கொண்டு வரலாம். வெல்லுன்னு ஒண்ணு இருந்துச்சு, பொதுமக்களுக்கு செய்யறதில்லை. இது பொதுமக்களுக்காக செய்யறது. நோ, விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம் அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தர்மம், அதுதான் மிகப்பெரிய மதம், அதுதான் மிகப்பெரிய சமயம். அதுக்கு கொண்டு வரலாம் சார். இது எப்படி பாதிக்கணும் சார்? ட்ரையல் டிலே சார். டிலே ஆக போகும்போது எல்லாம் பிரச்சனையாகும். விட்னஸ் டைவடிப்பாங்க. போலீஸ் ஆபீசர் உட்காந்து அந்த டிலே டிஃபீட்ஸ் எவ்ரிதிங், எல்லாத்தையும் உடச்சி எடுக்க முடியும். அதுக்காக தான் சார். புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? வேற எதுவும் கேட்கணுமா சார்? ஆமா சார், நான் சொல்றது டிஎன்ஏ ரீஜனல் டிஸ்ட்ரிக்ட் போடணும்.
வளர்ந்த சமுதாயம் சார். தமிழ்நாடு மாதிரி எப்ப பார்த்தாலும் சரிங்க, தமிழ்நாடு மாதிரி ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு மாதிரி கிடையவே கிடையாது. ஸ்காட்லாந்து போலீஸ், மண்ணாங்கட்டி போலீஸ், இங்க லேபே கிடையாது. சாவரம் சார், உங்க வீட்லயும் என் வீட்லயும் கொலை இதே மாதிரி பாப்பா நடக்கப்பட்டால் மட்டுமே, அதர்வைஸ் இல்லன்னா பிரஸ் இன்க்ளூடிங் பிரஸ் எது குற்றமோ அதை விட்டு வேற எங்கெல்லாம் ஓடி தொந்தரவு பண்ணு, அது பெரிய பாவம். அநியாயங்களை செய்யக்கூடாது, நானும் செய்யக்கூடாது, நீங்களும் செய்யக்கூடாது, எவரும் செய்யக்கூடாது. சோ டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஎன்ஏ லேப் மட்டும்தான் நான் சொல்றேன், நாட் ஆல் ஃபாரன்சிக் லேப். என்ன சார் அதுக்கு எடுத்து சார் நீங்க ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்கீங்க சார். அப்புறம் சார் சார் நீங்க அரசியல கேளுங்க சார். சார் ஒண்ணு இல்லையா சார், வழக்கமா போட மாட்டீங்க எனக்கு தெரியும். அப்புறம் புதிய தலைமுறை நோ, நீங்க சார் நீங்கள் சொல்ற மாதிரி குற்றவாளிக்கு அந்த மாதிரி தண்டனை, எந்த குற்றவாளி எந்த தண்டனை எதுக்கு இரு சார்? எப்படி சார் ஜெயில போட்டீங்கன்னா 20 வருஷம் சாகர வரைக்கும் உள்ள போட்டீங்கன்னா சாவறதுல நேற்று நீங்க என்ன தவறா எடுத்துட்டீங்க? டெய்லி ஜெயில் சூப்பரண்ட் வந்து புறா கல்டனர் அது இல்ல, அவன் அப்படியே உட்காந்துட்டே இருப்பான். சாகர வரைக்கும் உள்ள இருக்கு, மேல பாப்பான் வானத்தை, உலகம் புள்ள அந்த ரவுண்ட் மட்டும் தான் தெரியும். ஸ்டேஜுக்கு எல்லாம் தூங்கிடுவான், 6 மணிக்கு படுக்கப்பட்டுருவானுங்க, 10 மணிக்கு 9 மணிக்கு இல்ல. ஆனா ஒண்ணு ரொம்ப ஓவரா பேசுறான்னு நினைக்காது, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் சென்ட்ரல் பிரச்சனைலாம். சிக்கன் மீன் ஈனு கல் 200 கிராம் கடலை முட்டா பால் எல்லா கலையும் கொடுப்பானுங்க, கொடுத்த சட்டத்தில் இருக்கு, அது மாதிரி ரூல் கொண்டாண்டா. ஆனா எதை தின்னாலும் நைட்டு 12 மணிக்கு தூக்கி எந்திரிச்சிருவான். மிகப்பெரிய 2 பேர்ல கர்நாடகாவில் உள்ள தூக்கி போட்டார். அவங்களால எப்படி எழுந்திருக்க முடியும்? சக்கன் ஏர்லி மார்னிங் 3 o'clock தூங்குற டயம், அந்த டயத்தில் எதிர்த்து அப்படியே அம்போன்னு உட்காந்துருப்பார். அதுதான் தண்டனை. மாட்டாத வரைக்கும் தப்பிச்சோம். அதுக்காக என்ன செய்யறாங்க கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சீஃப், ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும் இவங்களை வைய வேண்டியது, இவங்க அவங்க மேல பேசப்படுது, அவங்க இவங்க 2 பேரும் சார்ஜ் ஷீட்டே போடுறது இல்லை, அப்படியே ரூட்டை கொடுத்து 2 பேரும் எஸ்கேப். இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். ஆன்டி கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன்ல யார் போடுறீங்க அப்படின்னு கேட்டா, யாரு ரொம்ப 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 டிஎம்கேக்கு வேணுமோ அவங்கள தூக்கி இதுல போடுறீங்க. அப்ப அதனால இப்பவே சொல்லிடுறேன், கண்டிப்பா டிஎம்கே சம்பந்தப்பட்ட எந்த மினிஸ்டருக்கும் இன்னையிலிருந்து போடக்கூடிய கேஸருக்கு கன்விக்ஷன் இருக்காது, சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க. அப்படியே நரிகள் மாதிரி என்னை கத்தி கொருவா எதுக்குள்ள ட்ரையல் கோர்ட்ல இதெல்லாம் தப்பிச்சு தான் கொண்டாங்க. அப்படியே ஒன்னா போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல போய் எழுதி இந்துங்கிற பத்திரிகையில இங்கிலீஷ் பேப்பர்ல நேஷனல் லெவல்ல வந்தது. அதுல எழுதாங்க, கோர்ட்ஸ் cannot lose sight of impact of crime against women அப்படின்னு எழுதுறாங்க. விமன் எழுதி அதுல ஒரு எழுதி எனக்கு புகழாரம் கொடுக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதுதான் எனக்கு நான் சம்பாதிச்ச 10,000 கோடி ரூபாய். அதை விட்டுட்டு அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட், என் டைட்டில் பின்னாடி ஐபிஎஸ் டிபிஎஸ் இதுல எல்லாம், அப்புறம் ஷூல டிபிஎஸ், குடிக்கிற டப்பால ஐபிஎஸ் டிபிஎஸ், இதெல்லாம் என்ன வேலை? எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துவீங்க? பப்ளிக் எக்கச்சக்கமா அவார் ஆகிட்டு இருக்காங்க, பயங்கரமா அவார் ஆகிட்டு இருக்காங்க. காலம் ஆக ஆக பந்தா போலீசிங், சைக்கிள் ஓட்டுறது, ஒட்டகத்துல போறதுல எவ்வளவு நாளைக்கு ஊரை ஏமாத்துற வேலை? வாட் இஸ் இட்? சரி சைக்கிள போங்க, ஜியோ ஒன்று போட்டாங்கன்னா வாரத்துக்கு 3 வாட்டி சைக்கிள் போகணும். நைட்ல போட்டா என்ன செய்வேன்? வாரத்துக்கு 3 நாள் சைக்கிள போகணும். ஜியோ போட்டாரு ஒவ்வொரு ஐஜி டிஏஜி எல்லாம் போட 3 வாரம் சைக்கிள போய்யா ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம், மோட்டர் பைக் ஆரம்பிச்சிடும். சோ தீஸ் ஆர் லாஃபபிள். பிரஸ் விடவே விடாது, கொதறிடும். பிரஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அது கேள்வி சார். சார் என்ன சார் அமைதியா இருக்கீங்க நீங்க? ஒரே வார்டு சார், மொத்தத்தில் அது அதிகமா பேச வேண்டாம். ட்ரையல் நடக்க போகுது, கொஞ்ச நாள்ல நடக்கும், கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நடக்கும். இனிமேல்லாம் இன்வெஸ்டிகேட்டரை மாத்தக்கூடாது, இன்வெஸ்டிகேட்டரை தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். எப்படி ஐஜி வருவாங்க, டிஐஜி, என்ன ப்ரோக்ரஸ், இது என்ன ப்ரோக்ரஸ், இந்த வேலையெல்லாம் மாடையா மேய்க்கிற நீ, அவன் வேலை. இது 60 நாள் சட்டம் கொடுத்திருக்கு. எத்தனை நாள்? 60 நாள் சட்டம் கொடு. 60 நாளைக்கு மூச்சு பேச பேசக்கூடாது யாரும். அப்படிதான் என்ன சொல்றேன், ஒரு ஜியோ ஒன்று போடணும். அந்த ஜியோ மறந்துட்டேன், நல்ல வேலை சார். இந்த ஜியோ இந்த சீஃப் மினிஸ்டர் போட சொன்னோம். ஆனா டிஜிபியை விட்டு ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த டிஜிபியை மாத்தி விடுவாங்க கொஞ்ச நாள்ல, அந்த ஆர்டர் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஜியோனா நிலவாடா நிற்கும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர். என்னன்னா என்னைக்கு அந்த கிரைம் சீன் அந்த 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 ஐஓவா வர்றாங்களா அந்த அம்மா வேடியம்மா, அவங்கள குறைஞ்சபட்சம் 7 நாளைக்கு அந்த ஸ்டேஷன் பொறுப்புல இருந்து அகற்றிடும். பொறுப்புல இருந்து அங்கதான் இருப்பாங்க, சம்பளம் தான் வாங்குவாங்க, எல்லா வசதியும் உண்டு. ஆனா மற்ற எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன், இந்த வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க. நியாயமா இல்லையா? அப்ப இதே மற்ற வேலையை யார் பார்க்கறது? ஒண்ணு சப் இன்ஸ்பெக்டர் கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாம். இல்லாத பட்சத்தில்
அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தர் இருப்பான் இன்ஸ்பெக்டர், அவன் அடிஷனல் சார்ஜ் பார்ப்பான். டிஎஸ்பி ஒரே ஆள் தான் வருவாங்க. கரெக்டா 10 பைசா அதுல செலவு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த ஐஓ போகும்போது அப்பா ஸ்டேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு தன்னுடைய டீமோட தனியா உட்கார்ந்து எழுதுவாங்க. கரெக்டா இல்லையா? எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஸ்பெக்டரும் இதை வரவேற்பான். அதுக்கு அடுத்தது சார் இந்த வழக்குல என்ன தப்பு நடந்திருக்கு? நான் அதுக்கு வரவே இல்லையா சார்? இல்ல சார், நீங்க அட்வைஸ் கொடுக்குறீங்க, அது வந்து தவறையும் சுட்டி காட்டணும். இல்ல அட்வைசரி தான். தவற சுட்டி காட்டுறதுங்கிறது ஒரு கெட்ட குணம். அவங்கள என்கரேஜ் பண்ணணும். வாங்க தெரியாம நடந்துருச்சு, இப்ப நீங்க போட்டு அவங்கள கூத்தடிச்சு பிடிக்க டிவியில போட்டு பாவம் வெளியே சங்கடப்படும். நான் அதை சொல்லல. திருப்பி மேற்கொள்வாங்க. அடுத்த மாடு ஆட்சி ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டோம்னா டக்குன்னு ஐஜி வந்துருவாங்க. வரலன்னா நீங்க குதறுவீங்க. ஏற்கனவே நம்ம சொல்றோம், பேப்பர்ல வந்த பிறகு அந்த மாதிரி அவங்களோட ஒரிஜினல் கலை தெரிஞ்சு போயிட்டு டிஐஜி வந்துடும், ஐஜி வந்துடும். டிஐஜியே இல்ல, பொம்பளை ஆபீசர் எஸ்பி டைரக்டா உள்ள இறங்கிடுங்க. ஐ மோர் தேன் உமன் அப்படி சொல்லி எழுதுறது சார்ஜ் ஷீட்ல. ரைட். அப்புறம் சார் நீங்க உடனே போட்டோகிராஃபர் ஏன் சார் கேள்வி எழுதுங்க? வை நாட்? வை நாட்? கம் ஆன் மேடம். கொஞ்சம் கோச்சுக்கலன்னா ஒரு வார்த்தை சொல்லலாமா மேடம்? வருத்தப்படாம எழுதணும். ஐ எம் லைக் யுவர் ஃபாதர். இங்க நான் செலவழிச்சு பென்ஷனை செலவழிச்சு வந்திருக்குது சட்டம் ஒழுங்கு, சைபர் கிரைம், மண்ணாங்கட்டி கிரைம் பார்க்கல. ஒரே ஒரு கேஸுக்கு தான் வந்திருக்கேன். பச்சை பாப்பாவை கொண்டு விட்டாங்க. உங்க கேள்வி அந்த வளையத்தை விட்டு வெளியே போச்சுன்னா ஜீரோ. நமஸ்காரம். நோ ஆன்சர். திருப்பி அடுத்த கேள்வி கேளுங்க. இந்த வளையத்துக்குள்ளே கேளுங்க. காரணங்கள் எவ்வளவு இருந்தாலும், காரணங்கள் வளர வளர, டெக்னாலஜி வளர வளர, சமுதாயம் வளர, காரணங்கள் வளர்ந்துகிட்டே தான் போகும். போலீஸும் வளர்ந்துகிட்டே தான் போறோம், சம்பளமும் ஏத்திக்கிட்டே தான் போறாங்க. இது பேச்சு பொருளா இருக்கலாமே ஒழிய அதுக்கு தகுந்தாப்புல இயற்கையாவே எல்லா நடவடிக்கைகளும் இயற்கையாவே மாறும். நல்ல அதிகாரியும் நல்ல சீஃப் மினிஸ்டர் வரும்போது அந்த மாற்றத்தை வேகமாக்குவாங்க. அந்த மாற்றம் அதே மாற்றத்தை வேகமாக்கும். இப்போ வெரி குட் சீஃப் மினிஸ்டர் அபாண்டமான சீஃப் என்ன சொல்றாரு? நான் பொதுமக்களுடைய ஃபண்ட், உங்க வரி இருக்குல்ல, ஒரு நாள் எவ்வளவு வரி? இவ்வளவு பெரிய ஆள் பிரச்சனை இருக்கிறீங்க, யாரோ ஒரு ஆள் சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வரி? ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு வரி? இவர் பேசிட்டு இருக்காரு எங்கேயோ. சார் உங்க சார் கேட்கிறேன், அவர் மினிஸ்டர் அருண் ஐபிஎஸ். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வரி கட்டுறோம்? நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு வரி கட்டுறோம்? குறைஞ்சபட்சம் நம்ம எவ்வளவு வரி? அது ஸ்டேட் டாக்ஸ் ஒரிஜினல் ரெவென்யூ அப்படின்பா. ஸ்டேட் பண்றது 526 கோடி ரூபாய். ஒரு ரூபா கூட கம்மி கிடையாது, மேல கூட இருப்பான். 526 கோடி ஒரு நாளைக்கு கட்டுறோம். அதை 24 மணி நேரத்தில் வளர்த்தீங்கன்னா 22 கோடி ரூபாய் வருது ஒரு நாளைக்கு. எவ்வளவு? ஒரு மணி நேரத்துக்கு. அந்த ஒரு மணி நேரத்துக்கு 20% எடுங்க, அதான் கை வைக்கிறது. அதுல டெய்லி கை வைக்கிறது. இதான் கணக்கு. இதுதான் கரப்ஷன். இப்படிதான் எல்லாரும் பயந்து நாட்டாடுறது, தொண்டு செய்ய போறேன் பப்ளிக் சர்வீஸ் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாராவது ஒரு சீஃப் மினிஸ்டர் நான் நேர்மையா இருப்பேன், இந்த பப்ளிக் ஃபண்ட் உங்களுடைய டாக்ஸ்ல நான் கை வைக்க மாட்டேன், இதெல்லாம் போக ஏன் கை வைப்பான அவனையும் நான் விட மாட்டேன், இதெல்லாம் ஓப்பனா மாட்டிக்கிறார் அவரே. தன்னுடைய வயல் கையிலேயே தன்னுடைய விலங்க மாட்டிக்கிறார். எவ்வளவு பெரிய ரிஸ்கான ஸ்டேட்மெண்ட் இது. இதெல்லாம் போக யங் ஏஜ், முன்னாடி இருக்கிறது வந்து ஓல்டு மேன் ஏ அண்ட் ஓல்டு மேன் பி. வயசாகி போச்சு, நம்ம மாதிரி கிளட்டு கட்டுங்க. நம்மளாம் பாய் பாய் அப்படின்ட்டு யங்ஸ்டரா வச்சுக்கிடணும். நீங்க நானும் கிளட்டு கட்டு, அவங்கள மட்டும் நான் சொல்லல. ஐ எம் ஆல்சோ சிக்யூர், ஐ எம் ஆல்சோ ஓல்டு மேன், எவ்ரிபடி இஸ் ஓல்டு மேன். இதெல்லாம் போக என்ன சொன்ன கடைசியில அந்த 526 கோடியில இவ்வளவு ரூபாய அவர் கை வைக்க. இப்படிலாம் இல்லாம இது போக அவர் இன்னும் ரைஸ் பண்ற. நான் மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களா முன்னாடினா யாரும் பதிலே சொல்ல மாட்டேன்டாங்க. பதில் சொல்ல அப்படிப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் கிடைக்கும் போது everybody should என்ன பார்ட்டி என்ன ஷேடோ தெரியும். ஐ டோன்ட் பிலாங் டு எனி பார்ட்டி. we must சப்போர்ட் பண்ணி ஒரு 1 இயருக்கு குதிரையை ஓட விட்டு தான் பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம பார்க்கணும். அடுத்த சார் வேற எதுவும் கேள்வி சார்? இந்த எஸ்சி எஸ்டிக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்வி இந்த பையன் சார். இது கேள்வியை கேளுங்க, அருமையான கேள்வி சார். யாருமே கேட்கல சார். 7 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க, அது வீட்டுக்காரர் கொண்டு ஓடிட்டாரு, பொண்ணுக்கு புகார். இவங்க அந்த பிரிவை சேர்ந்தவளா சார்? இந்த பிரிவை சேர்ந்தவளா அவங்க? இது ஒண்ணு சார். குழந்தைகள்கிட்ட வந்து அரசோ கான்ஸ்டிடியூஷனோ லெஜிஸ்லேஷனோ குழந்தைகள் லெவல்ல டிஸ்கிரிமினேஷன் காட்டுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுல. கொஞ்சம் அது வந்து ஒரு மாதிரியா நம்மள அப்படிங்கிற மாதிரி வார்த்தை, எனக்கு திக்கான வார்த்தை சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக குழந்தைகள் இதுல போய் இன்னி எஸ்சி நான் எஸ்சி
குழந்தை 10 வயசுக்கு கீழே கொலை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லா இந்தியாவில் இல்ல தமிழ்நாடு மட்டும் தான் பேச முடியும், எல்லா குழந்தைக்கும் கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்டை கொடுத்துரும், காம்பன்சேஷன் கொடுத்துரும். 357 சிஆர்பி சார் அந்த காலத்துல. சார் இதெல்லாம் போக சார் இன்னொன்று சொல்ல மாட்டேன், மெயினான மேட்டர் எழுதி கொடுங்க, இது முக்கியமான டெலிவிஷன் எடுங்க. எப்படின்னா இந்த செத்து போனாங்க இல்லையா இந்த பாப்பா, இவருடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அம்மாவோ அப்பாவோ எனக்கு தெரியாது. இந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு ரைட்டை கொடுக்கணும், அந்த உரிமை கொடுக்கணும், சட்டத்தில் கொடுத்துருக்கு. அந்த சட்டத்தை வச்சு இப்ப இருக்கக்கூடிய நியூ கவர்மெண்ட் சீஃப் இருக்காரு, சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய், அவர் ஹியர்ஸ் டு பி ஜீவோ. என்னைக்குமே டிஜிபி வச்சு ஆர்டர் போட விடாதீங்க, தூக்கி குப்பரை போட்டுருவாங்க. மாறினா அதை தூக்கி பழைய டிஜிபி தூக்கி குப்பரை போடுறாங்க. நடைமுறையை சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. அடிச்சுக்கலாம் அவங்க என்ன செய்வாங்க, ஜீவோ என்ன போடணும்னா அந்த பாதிக்கப்பட்ட பொம்பளை பிள்ளை பாப்பா இருக்கல, அவங்க அம்மாவோ அப்பாவோ அரசாங்க வக்கீல் ஒரு ஆள் இருப்பார்ல, அவரை நம்ப வேண்டாம். ஒருவேளை அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா, புரியலையா எவ்வளவு பெரிய கேள்வி, நீங்க இதெல்லாம் கேட்க வேணாமா? வேலைக்கு போக மாட்டாருன்னு சொல்ல முடியாது. ஒரு வேளை வேலைக்கு போயிட்டாருன்னா கேஸே போயிருந்தா எல்லாத்தையும் கேட்காம அப்படின்ட்டு அமைதியா இருந்தாருன்னா, இவர் ஆனர்ந்து இருந்தாருன்னா வயிறு எரியுமே இல்ல, கூட நிக்க பொம்பளை பிள்ளை இருக்கு, யாரு பெத்த தாய், என்னையா மொளா பணம் இப்படி நிக்கிறானே. அப்ப சட்டமே ஒரு சட்டத்தை கொடு, ரொம்ப நாள் ஆகி போச்சு சட்டம் வந்து. இந்த சட்டம் என்னன்னு தெரியல சார், எனக்கு தெரிஞ்சு 106 101 சிஆர்பிசி அந்த காலத்துல போட்டது, லேட்டஸ்டா தான் எப்படின்னா சட்டத்திலே இருக்கு. அவங்க ஒரு பிரைவேட் வக்கீல வச்சுக்கலாம், யாரு பாதிக்கப்பட்டவங்க ஒரு பிரைவேட் வக்கீல வச்சு பிபி ஒழுங்கா போறாரு. வாட்ச் டாக்னு கேள்விப்பட்டீங்கல்ல, என்னடா வீட்டுல வாட்ச் டாக் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாட்ச் டாக் மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணும். பிபிக்கு உங்களுக்கு பிடிச்சிக்காது. எப்ப டிஃபரன்ஸா கோர்ட்டோட பர்மிஷன் வாங்கி ரிட்டன் ஆர்குமெண்ட் ஒன்று கொடுப்பான். ஒருவேளை இவர் ஆர்கியூ பண்ணா அந்த அட்வொகேட் இருக்காருல்ல, அவர் ரிட்டன் ஆர்குமெண்ட் நேரா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரைவேட் அட்வொகேட் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பணத்தை கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு, பெரிய சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்னா கவர்மெண்டே கூட ஆர்டர் போடலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல யார் சீனியர் மோஸ்ட் அக்யூஸ், சீனியர் மோஸ்ட் லாயர் இருக்காங்களா, கிரிமினல் லாயர் ஏபிசி லோவஸ்ட் பணம் யார் கேட்கிறாங்களோ அவங்க வந்து அப்பாயிண்டட் as the advocate for the victim in addition to the government PP. அப்ப அவர் பாத்துக்கிட்டே இருப்பாரு. 2 பேருக்குள்ள இருக்கும்போது ஒரு பேலன்ஸ் ஆயிடும். பயப்படுவாரா இல்லையா? நல்லா இருக்கா, அருமையான வார்த்தை இல்லையா? அது கொண்டு வர வேணாமா? இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அவங்க யாரோ ஒரு அம்மா கேக்குதுல, எனக்கு நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் கேட்கறாங்க. யாரோ அதெல்லாம் நான் பாக்கல. அந்த மோட ஒரே ஒரு குரல் மட்டும் நீதி வேணும், அது மட்டும் தான் மட்டும் பார்க்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை. போலீஸ் ஆபீசர் குதிரை மாதிரி இப்படியே தான் சார்ஜ் ட்ரையல் தூக்கி போட்டு உள்ள போடுறாங்க. லெப்ட்ல வீட்டுல போடணும், நான் கீழே வந்துருவேன், அக்யூஸ்ட் ஓடி போயிடுவோம். குதிரை மாதிரி அப்படியே தான் ஒரே சார்ஜ், ஃப்ரேம் பண்ணணும், கோர்ட்டுக்கு போகணும், விட்னஸ் நிப்பாட்டணும். இதுதான் ஆர்குமெண்ட் அடிச்சு தூக்கி போட்டு வெளியே நடந்து போலீஸ் ஆஃபீஸர் சிங்கா மாறி, அதுக்கு பேர் தான் சிங்க போலீஸ். இப்போ இந்த கேஸ் நடந்திருக்கு, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. இந்த சிங்க போலீஸ் ஐஜி இந்த ஊருக்கு வந்தாங்களா வரலையா சார்? ஏன் சார் பயந்துக்கிட்டு பொய் கேஸ் போட மாட்டாங்களா சார்? இந்த கவர்மெண்ட் அப்படிதான் போட மாட்டாங்க சார். ஐஜி வந்தாங்களா வரலையா? வரல. மேடம் என்ன மேடம் லேடி ஆபீசர் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, லேடி வரல, நல்லா சொல்ல முடியுமா? அப்படின்னா 10 வயசு குழந்தை செத்தாலும் நான் வரமாட்டேன், 5 வயசு குழந்தாலும் நான் வரமாட்டேன், ரூமுக்குள்ளே தான் கிடப்பேன். ஏன்னா சிங்க ரூமை விட்டு வெளியே வராது, வெளியே வந்துச்சுன்னா யாரையாவது கொலை பண்ணிடும். இப்படிலாம் சொன்னா இவங்களை யார்? கவர்மெண்ட் மேல நான் குறை சொல்லல. கமா யங் ஃப்ரெஷ் சீஃப் மினிஸ்டர், யங் பிளட், அவருக்கு ஒரு ஆள் ப்ரப்போஸ் பண்றாரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபி, அவரை நான் கொஞ்சம் எனக்கு சங்கடமா இருக்கு. எப்படிடா அவர் எழுதினார்? தவறு இல்லையா? யாரோட நாடு இது? யாரோட மக்கள்? நேர்மன்னு ஒண்ணு வேணாமா? உனக்கு ஆபீசர் இல்லையா? உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, எவ்வளவு லேடி ஆபீசர் கன்விக்ஷன் அவங்கள இருக்காங்களே, கிரைம் பிரான்ச்ல வேலை பார்த்தவங்க, அவங்கள கொண்டாந்துல போடணும், விருப்பு வெறுப்புல போடுறது ரொம்ப மகா தப்பு. இது ஒரு பெரிய